நைகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து நியூயார்க் நகரத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பெம்ப்ரோக் மற்றும் பஃபலோ கிழக்கில் சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த இந்த விபத்தில் பலர் உயிரிழந்துள்ளதோடு குழந்தைகள் உட்பட பலர் தீவிரமாக காயமடைந்தனர். பேருந்தில் 51 பயணிகள் இருந்தனர் எனவும் ஜன்னல்கள் சிதறியதால் பலர் பேருந்திலிருந்து தூக்கி எறியப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய, சீன, பிலிப்பீன்ஸ் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் அதிகம் இருந்ததால் மொழிபெயர்ப்பாளர்களும் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர். 3 மருத்துவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் பல ஆம்புலன்ஸ்கள் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. நியூயார்க் கவர்னர் காத்தி ஹோல்சூல் இந்த துயரமான பேருந்து விபத்து குறித்த தகவல்கள் கிடைத்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அறிவித்துள்ளார். மரணம் மற்றும் காயமடைந்தவர்களின் பெயர், விவரங்கள் மற்றும் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியிடப்படாத போதிலும் விபத்து குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.